நமக்காக யாரும் ஜெபிக்க வேண்டாம், நமக்காக நம்ம ஜெபித்தாலே போதும். ஆமென். நம்ம ஜெபத்தை கேட்காத ஆண்டவரா? நம்ம ஜெபத்தை கேட்பார் தான் நம்புறோம் அவரை. நம்முடைய ஜெபத்தை கேட்பார் நம்பித்தானங்க ஜெபம் பண்றோம். நமக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரா? உங்களுக்காக பாஸ்டர் வேதம் படிப்பாரா? வேத வசனத்தை எழுதி உங்கள் கரங்களிலே உங்கள் பாஷையிலே நீங்கள் புரிகிற மாதிரி தான் தந்திருக்கிறாரு. அதை நீங்க தானே படிக்கணும். உங்கள் ஆத்மாவுக்கான ஆகாரம் அதானே, அதை நீங்க தானே போடணும். உங்களுக்காக நாங்க படிச்சோமா? அவர் படிப்பாரா? அவர் படிச்சு எவ்வளவு நாள் சொல்லி தருவாரு? நீங்க படிக்கும் போது வசனம் உங்களோடு பேசும், வசனம் உங்களை விடுதலையாக்கும், வசனம் உங்களுக்கு ஆறுதல் தரும், வசனம் உங்களை சத்தியத்தில் நடத்தும், வசனம் உங்களை போதிக்கும், வசனம் உங்களை ஞானவானாக்கும், வசனம் தேவ காரியங்களை வெளிப்படுத்தும், வசனம் மறைபொருட்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும். வசனம் நீ வாசிக்கும் போது எல்லா மனுஷனை காட்டிலும் நீ ஞானவானாக மாறிவிடுவாய். தேவனை அறிகிற அறிவதுக்குள்ளே வரும், தேவனுடைய வெளிச்சம் உனக்குள்ளே வரும், இருளின் பயங்கள் மாறும், சத்துருவை ஜெயிக்கிற அதிகாரம் உன் கையில வரும், சாத்தானுடைய கால்களை மிதிக்கிற அதிகாரம் உனக்கு வரும். கர்த்தர் அதை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த வசனம் தான் கிரியை செய்யும்.